சில திராவிடர்களை பார்த்து ஈ.வே. ராமசாமி ஆரியனுக்கு பிறந்திருப்பார்களோ என சந்தேகிக்கிறார். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஜூலை 1 நாள் விடுதலையில் ஈ.வே. ராமசாமி கூறியது: இவ்வளவு புத்துணர்ச்சி ஏற்பட்டுள்ள இந்நாளிலும் கூட யாராவது திராவிடன் புராண நாடகங்களில் நடிக்கலாமா? புராண சினிமா படமும் எடுக்கிறான் என்றால் அவன் குலத்தில் ஐயப்படுவதன்றி பாராட்டவா முடியும்? ஈ.வே. ராமசாமி என்ன சொல்ல வருகிறார் என்றால், திராவிடன் புராண படம் எடுக்கிறான் என்றால், புராண நாடகம் நடத்துகிறான் என்றால் அவன் பிறப்பில் சந்தேகப்பட வேண்டி உள்ளது என. அதாவது அவன் ஆரியனுக்கு பிறந்திருப்பானோ என்கிற அர்த்தத்தில் தானே அவன் குலத்தில் ஐயப்பட வேண்டி உள்ளது என பொருள்படும்படி பேசுகிறார். வக்கிரத்தன்மையுடன் பேசுவது ஈ.வே. ராமசாமிக்கு ஒன்றும் புதிதில்லையே. யாரெல்லாம் காந்தி வாழ்க்கை என்கிறானோ அவனெல்லாம் பார்ப்பானுக்கு பொறந்தவன் தானே என்று கூறியவர் தானே. மனைவியை விட்டுக்கொடுத்தாவது ஓட்டு கேட்பான் என்றெல்லாம் தரம் தாழத்து ஈனத்தனமாக பேசியவர் திராவிடன் புராண நாடகம் போடுகிறான் என்றால் அவன் பிறப்பை சந்தேகிக்க வேண்டும்தான் என சொல்லாமல் இருந்தால்தானே ஆச்சரியம். இது அறிவு நாணயமுள்ள ஒரு பகுத்தறிவாதி பேசக்கூடிய பேச்சா என பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் ஒன்றின் மீது விருப்பம். இயல், இசை, நாடகம் என கலைகள் மீது. அதற்காக அவன் பிறப்பை, குலத்தை கொச்சைப்படுத்துவது, அந்த ஒருவனது தாயின் நன்னெறி வாழ்க்கையை கேள்விக்கு உள்ளாக்குவது அயோக்கியர்களுக்கே உரித்தான செயல் இல்லையா? கட்டிய மனைவியையே நண்பர்களிடம் தாசி என சொன்ன ஈ.வே. ராமசாமி இவ்வாறான நாணயத்துடன் நடக்கவில்லை, பேசவில்லை என்றால் தானே வியப்பு. ஈ.வே. ராமசாமி குறிப்பிடுகிற திராவிடங்களில் 2 வகையான திராவிடங்கள் இருக்கிறார்கள். ஒன்று கடவுள் நம்பிக்கை கொண்ட திராவிடங்கள். ஈ.வே. ராமசாமி சொன்னபடி அவர்கள் புராணப்படம் நடித்தால் அதில் ஒரு பிழையுமில்லை. தான் எதை நம்புகிறானோ அந்த நம்புகிற கொள்கையுடன் வரும் திரைப்படங்களில் நடிக்கிறான். திராவிடனாக பிறந்ததால் தன் நம்பிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்ன? அதனால் ஈ.வே. ராமசாமி போன்றோர் அவன் குலத்தில் ஐயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஈ.வே. ராமசாமி இன்னொரு வகை திராவிட ஆசாமிகளின் குலம் குறித்து சந்தேகப்பட தான் வேண்டும். அந்த வகை யாரென்று பார்த்தால், திராவிட திடல் மேடையேறி கடவுள் இல்லை என்பான். அவனே திரைப்படங்களில் கடவுள் உள்ளார் என நம்பும் மாதிரியான காட்சிகளில் நடிப்பான். அவனது பகுத்தறிவு குறித்தே நாமும் ஐயப்பட வேண்டும். போலி பகுத்தறிவாளியா என. ஆக, யாரிடம் பகுத்தறிவு காட்ட வேண்டுமோ அவனிடம் காட்டாமல் ஏப்பை சாப்பைகளிடம் பகுத்தறிவை காட்டி உள்ளார் ஈ.வே. ராமசாமி. உதாரணத்திற்கு, திராவிட இயக்கம் ஈன்றெடுத்த குட்டிகளில் ஒன்றான திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுப வீரபாண்டியனின் சகோதரரான எஸ்.பி. முத்துராமன் தன்னை பகுத்தறிவாதி என்பார். திராவிடத்தானின் மேடையேறுவார். ஆனால் காசென்று வந்தால் பார்ப்பனரோடு இணைந்து பக்தி படங்களையும் இயக்குவார். மானங்கெட்ட பிழைப்பு வாழுவார்கள். ஆனால் இதுவரை இந்த யோக்கியதையையே எந்த தீக்க ஆசாமிகளும் கண்டித்ததில்லை. பகுத்தறிவாளி சுப வீரபாண்டியனின் சகோதரரும் தன்னை சுயமரியாதைக்காரன் என கூறிக் கொள்கிறவருமான இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் ஒரு நிகழ்ச்சியில் கூறியதிலிருந்து. ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்தை எஸ்.பி. முத்துராமனை இயக்கும்படி கே. பாலச்சனதரின் கவிதாலயா நிறுவனம் கேட்டு கொண்டபோது எஸ்.பி. முத்துராமன் ஒரு சுயமரியாதைக்காரனான தான் பக்தி படத்தை இயக்கலாமா என கேள்வி எழுப்பினாராம். அதாவது ஈ.வே. ராமசாமி பாணியில் ஒரு திராவிடனான தான் புராணப்படம் இயக்கலாமா என கேட்டிருக்கிறார். அதற்கு கே. பாலசந்தர், ஒரு படத்தை திறம்பட இயக்குவதில் தான் உங்கள் திறமை உள்ளது. அதனால் அது பக்தி படமா குடும்ப படமா என்றெல்லாம் பார்க்க தேவை இல்லை என்று கே. பாலசந்தர் கூறியதும் சுயமரியாதைக்காரர் எஸ்.பி. முத்துராமன் மன சமாதானமடைந்து ராகவேந்திரர் படத்தை இயக்கினாராம். நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கடவுள் இல்லை என சொன்ன ராமசாமி நாயக்கரின் படத்திற்கு இசையமைக்க மாட்டேன் என சொன்ன இசைஞானி இளையராஜா இங்கே. பார்ப்பன பாலச்சந்தர் சமாதானம் செய்துவிட்டார் என பக்தி படத்தை எஸ்.பி. முத்துராமன் புத்தி எங்கே?
இசை ஞானியின் நெஞ்சுரம் திராவிடத்தானுக்கு இல்லையே. சரி, சுயமரியாதைக்காரன் ஏன் சொல்லி கொண்டும் எப்படி இவ்வாறாக தடம் புரள முடிகிறது? தலை ஒழுங்காக இருந்தால் தானே வால் ஒழுங்காக இருக்கும். திராவிட தலைகளே கடவுள் இல்லை என தங்கள் திடலில் மேடை போட்டு கதறிவிட்டு, அதே திராவிடத்தான் திடலில் கடவுள் உண்டு என்று பிரச்சாரம் செய்பவர்களுக்கும் சற்றும் அறிவு நாணயமின்றி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற திராவிட தலைமையின் கீழ் வந்த சிஷ்ய கோடிகள் காசு கிடைக்கிறது என்றால் எதையும் செய்ய தானே செய்வார்கள். தீக்க பேர்வழிகளின் போலி பகுத்தறிவை பற்றி ஒரு முறை இஸ்லாமிய பேச்சாளர் பி ஜெய்னுலாபிதீன் கூறியது onlinepj.comலிருந்து. அதனை வாசித்தால் தீக்க ஆசாமிகளின் போலி பகுத்தறிவை மதம் கடந்தும் விமர்சிக்கிறார்கள் என்பது விளங்கும். பி ஜெய்னுலாபிதீன் கூறியது: பெரியாரின் பெயரால் திடலை அமைத்து அதில் மண்டபமும் அமைத்து அதை வாடகைக்கு விட்டு பொருளீட்டி வருகிறார்கள் வீரமணி வகையறாக்கள். இவர்கள் எதை எதிர்ப்பதாக கூறிக் கொள்கிறார்களோ அந்த மதங்களின் நிகழ்ச்சிக்கு வாடகைக்கு விட்டு மதக்கருத்தை பரப்ப துணை நிற்கிறார்களே. இதில் வியாபாரம், அதுவும் நெறி தவறிய வியாபாரம் தான் உள்ளதே தவிர பகுத்தறிவு ஏதும் இல்லை. நாம் கூட பெரியார் திடலில் நிகழ்ச்சிகள் நடத்தி இஸ்லாத்தின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்திருக்கிறோம். எதை தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை ஒழிப்பதில் தான் பகுத்தறிவும் சுயமரியாதையும் உள்ளது. காசு வருகிறது என்பதற்காக நாம் எதிர்க்கும் காரியத்தையே நமது இடத்தில் நடத்தி கொள்ள அனுமதிப்பது மானம் கெட்ட செயலே தவிர சுயமரியாதைக்கு உகந்த செயல் அல்ல. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று பிரச்சாரம் செய்பவன் எனது வீட்டில் வந்து அதை செய்து கொள் என்று கூறினால் அவன் சுயமரியாதை உள்ளவனா என கேட்டார். நன்றாக சுளீரென்று உரைக்கும்படி கேட்டாரா? ஆக திராவிடர் கழகத் தலைமையே இத்தகைய அறிவு குன்றிய தன்மையுடன் இருந்துவிட்டு பசியை போக்க புராணப் படங்களில் நடித்த அன்றாடக்காய்ச்சி திராவிடனிடம் ஈ.வே. ராமசாமி பகுத்தறிவை காட்டி பெரியார் ஆகிறார். இத்தகையோர் குலம் குறித்து தானே நாம் ஐயப்பட வேண்டும். அதாவது திராவிடத் தலைமையின் குலம் குறித்தே தான் முதலில் சந்தேகிக்க வேண்டும். எஸ்.பி. முத்துராமன் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை இயக்க ஆலோசனை கேட்டிருக்க நினைத்திருந்தால் கி. வீரமணியிடம் தானே கேட்டிருக்க வேண்டும். ஐயா, எனக்கு ஒரு பக்தி படம் இயக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது, இயக்கலாமா என கேட்டிருக்க வேண்டும். அல்லது அவர்கள் வீட்டிலேயே ஒரு பகுத்தறிவு புலி இருக்கிறாரே மீசையை முறுக்கி கொண்டு சுப வீரபாண்டியன் என அவரிடமாவது கேட்டிருக்கலாம். தம்பி, சுயமரியாதைக்காரனான எனக்கு பக்தி படம் இயக்க வாய்ப்பு வந்துள்ளது. பக்தி படம் இயக்குவது நம் கொள்கைக்கே முரண் தானே என. காசு என்று வந்துவிட்டால் கொள்கையாவது வெங்காயமாவது. பாதிரியிடம் பணம் வசூலித்துவிட்டு பகுத்தறிவு மாநாடு நடத்துபவனெல்லாம் பகுத்தறிவாதி என இந்தியாவில் தானே கூறிக்கொண்டு திரிய முடியும். ஒரு படத்தை திறம்பட இயக்குவதில் தான் உங்கள் திறமை உள்ளது. அதனால் அது பக்தி படமா குடும்ப படமா என்றெல்லாம் பார்க்க தேவை இல்லை என்று கே. பாலசந்தர் கூறிய பதிலில் சமாதானமானதாக சொல்லும் எஸ்.பி. முத்துராமன் கே. பாலசந்தரிடம் இப்படியொரு கேள்வியை கேட்டிருக்க வேண்டாமா? ஈ.வே. ராமசாமியின் புகழ் பாடும் பெரியார் படத்தை இயக்க வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் இயக்குவீர்களா என்று கேட்கவில்லை. எப்படி கேட்பார்? சொந்த புத்தி வேண்டாம். ஈ.வே. ராமசாமி புத்தி போதும் என கூறுவோருக்கு ஏது அறிவு? ஈ.வே. ராமசாமிக்கு கடைசிவரை ஒன்று தெரியவில்லை. ஒருவன் பக்தி படம் எடுக்கிறானா பகுத்தறிவு படம் எடுக்கிறானா என்பது பிரச்சனையில்லை. அவன் தனி மனித ஒழுக்கத்துடன் இருக்கிறானா என்பது தான் முக்கியம். திரையில் பகுத்தறிவு பேசிவிட்டு நிஜத்தில் ஒழுக்கம் கெட்ட பேர்வழியாக இருந்தால் அவன் பகுத்தறிவு பேச்சுக்காக கொலையை செய்திருந்தாலும் சட்டம் விடுவிக்கப் போகிறதா? பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை காரணமாக நெற்றி நிறைய விபூதி பூசிய தியாகராஜ பாகவதரும் கைதாகிறார். பெரியார் கொள்கையை தம் படத்தில் பேசிய என்.எஸ். கிருஷ்ணனும் கைதாகிறார். ஒரு கொலை செய்ய தூண்டிவிடுவது தவறு என பெரியாரின் பகுத்தறிவு பேசிய நடிகனுக்கு தெரியவில்லையே. பக்தி மனம் கமழ நடித்த ஆன்மீக தியாகராஜ பாகவதருக்கு இருந்த அறிவு தானே என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் இருந்துள்ளது. அவர் பேசிய சிந்தித்த பெரியார் கற்று தந்த பகுத்தறிவு அவரை நல்வழியா படுத்தியது. கொலை செய்ய தூண்டும் எண்ணத்தை தடுக்கவில்லையே.
கொலைக்காரனாகி சிறை சென்றது தானே மிச்சம். இதில் பகுத்தறிவாவது வெங்காயமாவது. இந்த வரிசையில் தானே எம்.ஆர். ராதாவும் வந்தார். எம்.ஜி.ஆரை கொலை செய்ய முயன்று சிறை சென்றார். அவர்களுக்கு பெரியார் கற்றுத்தந்த பகுத்தறிவு யோக்கியதை இது தான். இந்த யோக்கியதை அறிவில் திரையில் புராணப்படங்கள் நடிக்கிறான் என ஈ.வே. ராமசாமியிடமிருந்து மிக பெரிய ஒப்பாரி. காந்தி வழி சென்றிருந்தால் கூட கொலைக்காரன் என்கிற பழி வந்து சேராமலிருந்திருக்கும். பகுத்தறிவு பேசிய அந்த நடிகர்களுக்கு